வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. அண்மையில் தன்னை பற்றியும் தனது குழந்தைகள் பற்றியும் அவதூறாக பேசிய யூடியூபர் முக்தார் மற்றும் திருச்சி சூர்யா ஆகியோர் மீது விளையாட்டு வீராங்கனையும் அரசியல் பிரமுகருமான அலிஷா அப்துல்லா காவல்துறையில் பகிரங்கமாக புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் திருச்சி சூர்யாவை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்தாரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் கார் மற்றும் பைக் ரேசர், அரசியல்வாதி, சினிமா நடிகை என பன்முகம் கொண்டவரான அலிஷா அப்துல்லாவின் பின்னணி குறித்து பலரும் அறியாத தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம். தற்போது 37 வயதாகும் அலிஷா 1989ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி அப்துல்லா என்பவரின் ஒரே மகளாய் சென்னையில் பிறந்தவர். அலிஷாவின் அப்பா அப்துல்லா ஒரு ரேசர் என்பதால் அலிஷாவுக்கும் சிறு வயதிலிருந்தே ரேசிங்கில் ஆர்வம் இருந்துள்ளது. தன்னுடைய 8 வயது முதலே அவரது அப்பாவுடன் இணைந்து ரேசிங் டிராக்கில் அலிஷா ரேஸுக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார். ஃபார்முலா ரேஸில் பயன்படுத்தும் கோ கார்ட்டிங் ரக ரேஸ்களை வைத்து எம்ஆர்எஃப் நடத்திய ஜூனியர் ரேஸில் தன்னுடைய 9வது வயதிலேயே அலிஷா ஜெயித்துள்ளார். பைக் ரேஸ், கார் ரேஸ் என இரண்டின் மீதும் மிகவும் ஆர்வமாக இருந்த அலிஷா தொடர்ச்சியாக இரண்டிலும் தீவிர பயிற்சி எடுத்து வந்துள்ளார். தான் ஒரு பெண் என்பதால் பெண்களுடன் மட்டும்தான் ரேஸ் ஓட்டுவேன் என்று இல்லாமல் ஆண்களுடனும் நிறைய போட்டிகளில் போட்டியிட்டு அவர்களை வென்றுள்ளார். அலிஷாவின் 18 வயதில் அவரது அப்பா அப்துல்லா 600cc பைக்கை கிஃப்டாக அளித்து அவரது திறமையை ஊக்கப்படுத்தியுள்ளார். அலிஷாவின் திறமைக்கு கிடைத்த பரிசாக இந்தியாவின் முதல் ஃபீமேல் சூப்பர் பைக் சாம்பியன் பட்டத்தை வென்று பல பெண்களுக்கும் உதாரணமாக இருந்தார். வோக்ஸ்வேகன் நேஷனல் போலோ கப், நேஷனல் ரோட் ரேசிங் சாம்பியன்ஷிப் என்று இந்தியாவிலேயே ஏராளமான ரேசிங் போட்டிகளில் பங்கேற்று சாதனையும் படைத்துள்ளார். ஒருமுறை பைக் ரேஸில் இருந்தபோது அலிஷா மிகவும் மோசமான ஆக்சிடென்ட்டில் சிக்கியுள்ளார். 2 மணி நேரம் சுயநினைவின்றி அன்கான்சியஸாகவும் இருந்துள்ளார். அந்த விபத்திற்கு பிறகு நிறைய பேர் ரேஸில் இருந்து விலகிவிடுமாறு அலிஷாவிற்கு அட்வைஸ் செய்துள்ளனர். ஆனாலும் அலிஷா தன்னுடைய தன்னம்பிக்கையால் குணமாகி வந்து மறுபடியும் ரேஸில் பங்கேற்க ஆரம்பித்துள்ளார். பைக் ரேஸில் மட்டுமே பங்கேற்று வந்த அலிஷா கார் ரேஸிலும் பங்கேற்க முடிவு செய்தார். அதற்கான தீவிர பயிற்சியை எடுத்துக்கொண்ட அலிஷா 2015ஆம் ஆண்டு தாய்லாந்தில் நடந்த ஃபீமேல் கார் ரேஸில் கலந்து கொண்டார். ஆசியாவில் உள்ள பெஸ்ட் 25 ஃபீமேல் ரேசர் என்கிற போட்டியிலும் கலந்து கொண்டுள்ளார். அதில் 5வது இடத்தை பிடித்து இந்தியாவை தாண்டியும் பல நாட்டினரை அசத்தியுள்ளார். சர்வதேச அளவில் இந்தியாவிலிருந்து ரேஸில் கலந்து கொண்ட ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் ரேசர் என்கிற பெருமையும் அலிஷாவுக்கு சேர்ந்தது. அலிஷாவின் லட்சியமே இந்தியாவில் ஏராளமான ஃபீமேல் ரேசர்களை உருவாக்குவதுதான் என்கின்றார். இதற்காக தன்னுடைய பெயரிலேயே ஒரு அகாடமியை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த அகாடமி மூலம் பெண்களுக்கு பைக் ரேசிங் பயிற்சி அளித்து பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற ஊக்கப்படுத்தியும் வருகிறார். இதுபோக 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போதைய பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை முன்னிலையில் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டார். அதன் மூலம் அக்கட்சியின் விளையாட்டு பிரிவு மாநில செயலாளராகவும் பணியாற்றி வருகிறார். நடிகர் முரளியின் மகன் அதர்வா நடித்த இரும்பு குதிரை படத்தில் சிறப்பு தோற்றத்தில் பெண் பைக்கராக நடித்து இவர் அறிமுகம் கொடுத்துள்ளார். அதன் பின்னர் விஜய் ஆண்டனி நடித்த சைத்தான் படத்திலும் இவர் நடித்துள்ளார். நடிகர் அஜித்தின் குடும்பமும் இவரது குடும்பமும் மிகவும் நெருக்கமானவர்கள். அலிஷாவிற்கு அவரது அப்பா எப்படி ஒரு குருநாதரோ அதேபோல் நடிகர் அஜித் தன்னுடைய காட்ஃபாதர் என்று கூறுகிறார். நடிகர் அஜித் சிறு வயதில் மெக்கானிக் ஷெட்டில் ஒரு குழந்தையுடன் இருப்பது போன்ற புகைப்படத்தை நாம் பார்த்திருப்போம். அந்த புகைப்படத்தில் அஜித்துடன் உள்ள சின்ன குழந்தைதான் அலிஷா. அப்போதிலிருந்தே நடிகர் அஜித்துடன் நெருங்கி பழகும் வாய்ப்பை பெற்றுள்ளார். தான் மட்டும் பைக், கார் ரேசராக இருந்து சாதிக்க வேண்டும் என்று நினைக்காமல் இந்தியாவில் ஏராளமான ஃபீமேல் ரேசர்களை உருவாக்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் அலிஷா சமீபத்திய சர்ச்சைகளில் மனம் துவளாமல் உறுதியுடன் போராடி இந்தியாவிற்காக ஏராளமான ரேசர்களை உருவாக்க நாமும் வாழ்த்துவோம். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.